ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சான்சன் கிளப். பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பம்ப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட $65,000 71,700 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ எதனால் இப்போ பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே இந்த மாதிரியான ஒரு பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கேன். அண்ட் இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வாரோட இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிட்காயினோட மூவ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் பிடிசி டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ ட்ரெண்ட் லைன் வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட் ஆயிருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட $65,000 71,700 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பம்ப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 2 டேஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9% வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பிடிசி இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் வந்து பண்ணியிருக்கு. ஸோ பிட்காயின் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த 50 வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் வந்து பண்ணிடுச்சுன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதோட ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $77,000 $80,000 வரையும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோம்னா இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த 200 வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் வந்து பண்ணியிருக்கு. ஸோ எப்படியாவது கேண்டிலோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து வச்சுதுன்னா ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பம்பு பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் பிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எப்படியாவது இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து பிடிசியோட ப்ரைஸ் ஒரு $72,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சாலே போதும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புலிஷாக தான் வந்து இருக்கும். பட் அதுக்கு நடுவில் வேறு ஏதாவது இந்த வார் நியூஸ் வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து டம்ப் ஆகும். சப்போஸ் இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்தாலுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் 67 65 வரையும் திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். பட் ஸ்டில் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு பிட்காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் யூஎஸோட இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேஸியாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சிங்கிள் டேல 15% 19% பம்ப் ஆகுது. அதேமாரி சிங்கிள் டேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ்மே வந்து கொடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேரல் $120 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இந்த அளவு இந்த ஆயிலோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் தான். ஸோ எப்பயுமே வாரோட சுச்சுவேஷன் வந்தாலே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பயங்கரமாக பம்ப் ஆகும், சில்வருமே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுக்கும். பட் இந்த வாட்டி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக யூஎஸ் ஆயிலோட ப்ரைஸ் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து மணி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் நேற்று பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரமே இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்று ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் வந்து ஆகிடணும், அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இப்போ வரையுமே பிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் அண்ட் டம்ப் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று நல்லா பம்ப் ஆகுது, அப்படி இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து ஆகிட்டு இருக்கேன். அண்ட் மார்க்கெட்டோட இந்த ரீசன்ட் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நேற்று S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பம்பாக இருக்குது. ஸோ அதோட இம்பாக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் வந்து முடியறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அண்ட் பிட்காயின் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆனாலும் ஆல் காயின்ஸில் பெரிய ஒரு மூவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. எதனாலனா பிட்காயின் எப்போலாம் வந்து பம்ப் ஆகுதோ டாமினன்ஸுமே கூட சேர்ந்து பம்ப் ஆயிடுது. ஸோ அதனால் மணியோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்க்கு வந்து பெருசாக போகாதால ஆல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4% தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த டாமினன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷனில் வந்து இருந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மாதம் ஒன்று 60% போகுது, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 58.4% வரையும் வருது. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 58.4 இந்த சப்போர்ட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுனே பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ 3.5 மாதமாக ஆல் காயின்ஸில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பம்பே இல்லை, கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மந்த் தான் வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது இந்த டாமினன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு வந்து வந்தே ஆகணும். ஸோ அப்போ தான் ஆல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெக்கவரி கொடுத்து பம்ப் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோ மேக் பண்ணி. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பார்த்துக்கணும் நம்மளோட டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.